சொல்கிற ஆம்பளை எவனாந்தான் இந்த சீமான் பேசுவானே வாயில் வாழைப்பழத்தை இப்படி பேசின வாய் இப்போ எப்படி பேசுறது தெரியுமா? அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இவன் ஓவராக பேசியிருக்கான், பயங்கரமான பேச்சு, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அப்படி பேசியிருக்காப்புல. பேசிட்டு இப்போ அப்படியே பம்முறாப்புல அந்த அளவுக்கு. ஆனால் நம்ம இவங்க பேசும்போது இதெல்லாம் யாருமே கண்டிக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன இப்படி பேசுகிறீங்க, இவ்வளோ அநாகரிகமாக பேசுகிறீங்களே, மேலே இருக்கவங்களாம் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா தெரியும். வாங்க போப்போம். வெல்கம் டு விஜய் ஸ்டார் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இவர் பேர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. என்ன அழகான பேர், ஆனால் என்ன கன்றாவியான வாய் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த ஆள் வாயை திறந்தாவே. ஏன்னா மேடையில் நின்று பேசுகிறது எல்லாமே ஆபாசம். ஆபாசம்னா ஆபாசம், உச்சகட்டத்தில் ஆபாசம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதில் இப்போ தமிழக வெற்றிக் கழகம் வந்ததுலேருந்து விஜயை பற்றி பேசாத பேச்சே கிடையாது. அதில் இவர் இப்போ இஃப்தாருக்கெலாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார் தளபதி. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, அந்த இஃப்தாரை இவரை கிண்டல் பண்ணுறதை நினச்சி இந்த பிக்காளி பையன் முஸ்லீம் நண்பர்கள் கிண்டல் பண்ணான். அவன் நோன்பு திறக்க வரானா, அதுக்கு ஒரு 4 பாய் வேற நிற்கிறான். நான் கேட்டேன் ஏன் பாய் இது நியாயமானு கேட்டான். அவன் சொல்கிறான், எல்லா இடத்துலையும் நாங்கள் 4 பேர் இருப்போம், யார் நல்லது, இதுக்கு எச்சஸ் ஒரு துள்ளாண்டான்னு. ஐயோ செருநாயின்னு தெரில, அவ்வளோ பம்மிக்கிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கான். அதை பார்த்தாவே செம்ம காமெடியாக இருக்கு. வணக்கம், நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, திமுக பேச்சாளர் பேசுகிறேன். நேற்றைக்கு முன்தினம் ராயபுரம் மேற்கு பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலைஞர் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னென்ன சாதனைகளை, நன்மைகளை, உதவிகளை செய்திருக்கிறார் என்று பட்டியலிடும்போது முஸ்லிம் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி அவர்களால் எனக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி பாதுகாப்பு கேட்ட விஜய் அவர்களை தோல்வித்து காட்டுகின்ற முகமாக நான் பேசுகின்ற போது முஸ்லிம் மக்களை ஏதோ நான் இழிவுபடுத்தி விட்டதாக கருதி கொள்கிறார்கள். அதை சில பேர் இட்டுக்கட்டி பரப்புரை செய்கிறார்கள். நான் வாழுகின்ற பகுதி முஸ்லிம்கள் நிறைந்த பகுதி. என் வீட்டில் அருகில் இருப்பது மசூதி. ஆகவே எனக்கு ஓட்டுநராக, என்னை கண்காணிப்பவராக, என்னை நலன் விரும்புகளாக முஸ்லிம் மக்களே இருக்கிறார்கள். ஆகவே முஸ்லிம் மக்கள் மீது எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் விருப்பம் இல்லை. ஆதங்கத்தில் கேட்டேனே தவிர அதில் வார்த்தை தடுமாறி இருந்தால் அதற்காக என் வருத்தத்தை பதிவு செய்கிறேன். பார்த்தீங்களா, எவ்வளோ பம்மிக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவங்க சிறுபான்மையினராகவே இருந்தாலும் அவங்க இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள். ஸோ அப்போ நீ மதத்தை பற்றி பேசின அப்படின்னா அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றது புரியுது உனக்கு. புரிஞ்சும் ஏன் பேசுகிற? அப்போ நீ தமிழக வெற்றிக் கழகத்தில் தளபதி அவர்களை பற்றி பேசினா இங்கேருந்து யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற தைரியத்தில் தானே பேசுகிற. ஏன்னா இங்கேருந்து ஏதாவது பண்ணணும் தான் நீங்கள் பேசுகிறீங்களே. நீங்கள் இப்போ உங்களை பசங்க திடீர்னு உங்களை மிரட்டினாவோ, இல்லை உங்களை கூப்பிட்டு வச்சு கிண்டல் பண்ணாலோ, இல்லை வேறு ஏதாவது பண்ணாவோ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? உடனே தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அராஜகம் பிடிச்சவங்களா இருக்காங்க, இவர் இவ்வளோ எத்தனை வருட அரசியல்வாதி அனுபவத்தில் இருக்கார், ஸோ அவரை போய் இந்த மாதிரி பேசிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே திரிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ அதுதான் நடக்கலை அப்படின்றது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வைத்தறிச்சல். ஆனால் இந்த மாதிரி ஆட்களை எப்படி இவங்க வச்சு பேச விட்றாங்க? இப்போ இவங்க இந்த மாதிரி கட்சியில் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான சமூகத்தை இவங்க கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நான் பேசும்போது சில நேரத்தில் இந்த தற்கூறின்றது, அப்புறம் பன்னாடன்றது, புறம்போக்குன்றது, இது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை. இது ஒரு பேச்சு வழக்கில் இருக்க ஒரு வேர்டாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்க பேசுகிறதுலாம் அதுவும் பேச்சு வழக்கில் தான் இருக்குது, ஆனால் ஜென்ரல் பேச்சு வழக்கில் கிடையாது. ஆனால் திட்டுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கோ அசிங்கப்படுத்துறதுக்கோ நம்ம அந்த மாதிரி பீப் வேர்டுகளை போட்டு பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும். அந்த வார்த்தைகளை நீ ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு பொதுவெளியில் நின்று பேசுகிற, அது அத்தனை மக்களும் உட்காந்து அதை ரசிக்கிறாங்க. மீன்ஸ் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் திமுக காரங்க, கொத்தடி மீஸ் எல்லாமே அதை ரசித்து கைத்தட்டி வரவேற்று சிரிக்கிறாங்கன்னா என்ன மாதிரியான மனநிலைமையில் இவங்க இருப்பாங்க, எப்படிப்பட்ட சமூகத்தை இவங்க கட்டமைப்பாங்க அப்படின்றது தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ இவனை மாதிரி ஆட்களை யார் இங்கே வளர்க்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பெரிய பிரச்சனையே. ஏன்னா இவனை மாதிரி ஆட்களை வளர்க்குறதுக்குன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க பாருங்க. நேரடியா அவர் வாயாலே சொல்லியிருக்காரு. யாரு தெரியாது, பார்க்கல. யார் பார்க்கலையா? இல்ல, தமிழ்நாடே பார்க்கட்டும். யாருன்னு கேளுங்க. நான் ரொம்ப கண்ட்ரோலாங்கிறது ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என் சூழ்நிலை அப்படி. ஆமா, சின்னவரே நான் பாத்துக்கிறேன்றாரு, பெரியவரு முறைக்கிறாரு. நான் எங்க போகாத இருக்க முடியும்? அதனால பதுக்கி கேப் போட்டு பாஞ்சினுக்கிறேன்.
இப்போ கேட்டுக்கிட்டீங்களா யார் இருக்கான்னு? அதாவது 2 பக்கம் மத்தளத்துக்கு அடின்ற மாதிரி இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்போ 2 பக்கம் மாட்டி முழிக்கிறான். பெரியவர் முறைக்கிறாரு, சின்னவர் நீ பேசுன்னு ஊக்கப்படுத்துறாரு. நான் இப்போ எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் பதுங்கி போ. அப்போ சின்னவர் தான் வந்து இப்போ இவ்வளோத்துக்கும் மூலகாரியம் போல இருக்கு. பெரியவரோட சின்னவர் பயங்கர கிரிமினலாக இருப்பார் போல இது. என்னத்த சொல்கிறது? இவர் தான் நாளைக்கு தமிழக முதலமைச்சர் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டு சுடுகாடு தான், மாற்று கருத்தே கிடையாது. ஏன் இவ்வளோ கீழே இறங்கி போயிருக்கார் அவர்? அது நமக்கு புரியல. அரசியல் நாகரிகம்னு ஒன்று இருக்குது. அது வந்து அவங்க கட்சியில் மூத்தவராக இருந்தவர் கலைஞர் அவர்கள்லாம் அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அரசியல் நாகரிகத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னதான் முரண்களை கருத்துக்களை வச்சாலும் எதிர்கட்சி அந்த கட்சின்னு ஒரு நாகரிகம் வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு நாகரிகத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வர்ற காலங்களில் அந்த நாகரிகன்ற ஒன்று நாசமாக போச்சு. ஒன்றுமே கிடையாது. எப்படியாவது பேசணும், எதையாவது பேசணும், குடும்பத்தை இழுக்கணும், இப்போ பெண்களை பற்றி பேசணும், இழுத்து அசிங்கப்படுத்தணும், அதை வந்து வைரலாக்கணும், அதை சோஷியல் மீடியா ஃபுல்லாக உட்காந்து வைரலாக்கணும். இன்றைக்கி எங்கே நல்லது பேசினா அவன் போய் பார்க்குறான், நல்லது சொன்னேன் பார்க்குறேன். இப்போ நானே நல்லா எதையுமே திட்டாமல் டீசெண்டாக வெறும் தமிழக வெற்றி கழகத்தில் நடக்கும் விஷயங்களை மட்டுமே எடுத்து நான் வீடியோ போட்டால் நீங்கள் பார்ப்பீங்க? சத்தியமாக பார்க்க மாட்டீங்க. 1000 பேர் 2000 வியூஸ் தான் போவோம். ஆனால் ஏன்னு தெரியல. ஆனால் இதே நம்ம ஏன்னா திட்டி வீடியோ போட்டோம்னா அந்த நேற்று ரோஸ்ட் பிரதர்ஸ் வீடியோ போட்டேன். அவனை திட்டி ஒரு வீடியோ, ஆனால் நேற்று அதில் கூட ரொம்ப திட்டலை அவனை. ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் அதுக்கே வந்து நல்ல வியூஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்க்குறது தானே நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா இப்போ தான் நம்ம வளரும் சேனலாக இருக்கும். இதே நமக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க அப்படின்னா நம்ம டீசெண்டான கருத்துக்களை மட்டும் பதிவு பண்ணோம்னா கண்டிப்பாக அது எல்லாத்தையும் போய் ரீச் ஆகும். இப்போ நீங்கள் ஆசைப்படுறத நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்குறேன். என்ன பண்ணுறது? ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்மளும் ஆயிட்டோம். இப்போ இப்போ இந்த பேசுகிறான் அப்படின்னா இவனை வந்து பேச வைக்கிறது மேலிடத்துல இருந்து அப்படின்றது தெளிவாயிருச்சு. பட் ஒரு சுயமாக நமக்கே பேசும்போது அந்த இடத்துல கூச்சம் இருக்கணும்ல. ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறோமே, நம்மளோட மதிப்பு என்ன, மரியாதை என்ன ஆகணும். அப்போ அதை பற்றிலாம் யாருக்குமே கவலை கிடையாது. இங்கே எல்லாத்துக்கும் பணம். இப்போ இவரை பேச சொல்கிறாங்கன்னா சும்மா இல்லை, பணம் கொடுப்பாங்க, ஏகப்பட்ட பேக்கப் இருக்கும். ஸோ அந்த பணம் தான் இப்போ எல்லாத்தையும் வந்து எல்லாமே பண்ண வைக்குது. அப்படின்னும் போது நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்றதே இங்கே கேள்விக்குறி ஆயிடுச்சு. அப்போ நாளைக்கு 2026 அரசியல் பணத்தின் அடிப்படையில் ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா, இத்தனை வருஷம் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு, இனி நடக்குதுன்னா அது எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம்? ஏன் இப்போ இந்த பணத்தின் அடிப்படைன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன். இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன். யாரை பற்றி? நாம் தமிழர் சீமானை பற்றி வீடியோ போட்டேன். அது என்னமோ தெரில, சீமானை திட்டி வீடியோ போட்டேன். இப்போ பார்க்க மாட்டேங்கிறீங்க. சரி, ஓகே, இப்போ ஒரு திட்டம் விட்டுறேன். சரி, அதாவது அவங்க இப்போ நேற்று வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணாங்க. ஐ திங்க் பஞ்சமி நிலத்தை மீட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதுக்கு போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஏதோ கோயில் ஃபங்க்ஷன் மாதம் நடக்குது, இந்த மாதம் வந்து அது கோயில் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால வந்து டெய்லி இருக்கிறது அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், அங்கே கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் போனதுக்கப்புறமும் இதே வாதத்தை தான் போலீஸ் தரப்பில் வந்து வைக்கிறாங்க. இவங்க வந்து எங்களுக்கு வந்து வேறு எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு வேணால் கொடுத்தா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஜட்ஜி கேட்குறாங்க. நாம் தமிழர் ஒத்துக்கிறாங்க. அப்போ இவங்களும் வந்து போலீஸ் வந்து சரி இன்னொரு லொக்கேஷனை கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஓகே. இதில் ஒரு விஷயத்தை ஒன்று ஜட்ஜி வந்து பூத்துட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணால் 25,000 ரூபா வந்து நீங்கள் கொடுக்கணும் போலீஸுக்கு அப்படின்றாரு. இதை வந்து பெரிய வாதமாக கேட்குறாங்க. ஏன்னா ஆர்ப்பாட்டம் அப்படின்றது ஒரு பிரச்சனை. ஜனநாயகத்தில் நம்மளுடைய உரிமை. நான் எலெக்ட் பண்ணி ஒருத்தர் உட்கார வச்சுருக்கேன், அவங்ககிட்ட எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல அப்படின்னா நான் போராடி தான் பெற வேண்டியது இருக்குது. அது ஜனநாயக உரிமை அப்படின்னும்போது நான் போராடுறதுக்கு எதுக்கு அப்பே பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து வேறு வேலை இல்லையா, அவங்களுக்கு முன்னே பாதுகாப்பு கொடுத்துட்டு முடியுமான்னு ஒரு ஜட்ஜே கேட்குறாரு. அப்படின்னா இது என்ன மாதிரியான மனநிலைமை? அவர் பெயர் வந்து இளந்தரையன். எனக்கு இளந்தரையில என்னமோ பேர், ஓகேங்களா? அப்போ அவர் தான் வந்து இதே சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி விஷயத்துலையும் விஜயலட்சுமி கேஸே ஃபைல் பண்ணல, இவர் விட்ரா பண்ண சொல்லி ஃபைல் பண்ண கேஸுக்கு அதெல்லாம் விட்ரா பண்ண முடியாது, இவர் மேலே
குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு உத்தரவு போட்டு அது ஒரு பெரிய ட்ராமா ஆச்சு. நம்ம பார்த்தோம், எல்லாம் போய் நோட்டீஸ் ஒட்டினாங்க, அவரை கூப்பிட்டாங்க, வரல, அப்படி ஒரு மொத்தமாக கூப்பிட்டு போனார். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதே ஜட்ஜு தான் இப்போ இப்படி ஒரு ஆர்டர் போடுறார், எவ்வளோ 25,000 கொடு அப்படின்னு சொல்லி போடுறாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாதத்தில் ஒரு 10 போராட்டம் நடத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2.5 லட்ச ரூபா அவங்க செலவு பண்ணணும் போராட்டத்துக்கு மட்டுமே. இதெல்லாம் செலவு விடுங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படி, என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ஆட்சி நடக்குது, அங்கே பிரச்சனை இருக்குது, அதை எதிர்த்து போராடக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டியதும் காவல்துறையோட கடமை தான். ஆனால் நான் போராடுறதுக்கே பணம் கட்டணும் அப்படின்னா, அது இல்லைன்னு தான் போராடுறோன்றது ஏன் அவருக்கு புரியலை? அப்போ இது என்ன எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சிக்கலை நோக்கி போகுது இது. ஏன்னா இப்போ நிறைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்தை வந்து முன்னெடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இஷ்யூத்துக்கும். அப்போ இது எங்கே செக் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த வாட்டி 25,000 கட்டலை, வான் பண்ணி விட்டுட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இது இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டராக போட்டிருக்காரு அந்த ஜட்ஜு. அப்போ இதை நெக்ஸ்ட்டு அடுத்த போராட்டங்களுக்கு இனி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பணம் பே பண்ணணும் அப்படின்னா எங்கே போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது எல்லாத்துக்கும் மேலே நான் போராட்டத்துக்கு நான் ஏன் பணம் கொடுக்கணும்? என்னுடைய நாட்டில் எனக்கு பிரச்சனை, நான் போராடுறேன், எனக்கு வந்து எங்கேயுமே அதில் வந்து தீர்வு கிடைக்கல அப்படின்றதுனால நான் போராடுறேன். அப்போ அந்த போராட்டத்துக்கும் நான் பணம் கொடுத்து தான் போராடணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு மனநிலைமையில் இவங்க இருக்காங்க அப்படின்றது இங்கே கேள்வியாக இருக்குது. ஏன் அப்போ போராட்டம் நடக்குதுன்னு அப்போ அந்த ஆளும் அரசை கேள்வி கேட்கறத விட்டுவிட்டு போராடுற மக்களை வந்து நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ எல்லாமே விலை போய் விட்டார்களா அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து பார்க்கப்படுது. ஸோ நம்ம இது இன்றைக்கி அடுத்து வந்து தமிழக வெற்றி கழகத்து கட்சிக்கு வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது 2 கட்சி மட்டும்தான் இது வரைக்கும் வந்து பெருசாக எந்த ஒரு தமிழக வெற்றி கழகம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, என்டிகே வந்து எந்த அதிகாரத்திலும் இல்லை. அப்படின்னும் போது இவங்கள்ட்ட மட்டும் தான் இந்த மாதிரி ஓவர் ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இதே அதிகாரத்தில் இருக்க ஒரு பிஜேபி, ஒரு காங்கிரஸோ, இல்லை ஒரு பாஜக சொல்லிட்டேன், இல்லை விசிகாவோ, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஏதாவது போராட்டம் பண்ணுன்னு கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க. அப்போ இவங்க அதிகாரத்தில் இல்லாதவர்கள், அப்போ அதிகாரத்தில் இல்லாதவர்கள் நீங்கள் நசுக்கிறீங்க. ஸோ அப்போ இது நசுக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீதிமன்றம் சேர்ந்து இது கூட துணை போதும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சந்தேகத்தையும் ஐயத்தையும் அச்சத்தையும் தான் ஏற்படுத்துது. ஸோ இது எனக்கு வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி வந்து அவர் சொன்னது வந்து சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, போராட்டம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம், நியாயமான போராட்டத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம், சும்மா வீணுக்குனே போராடாதீங்க அப்படின்றதையும் சிலது நம்ம பார்க்க முடியும். பட்டு போராடுறதுக்கே நீ பணம் கட்டணும் அப்படின்னா எப்படி? எனியோ, ஸோ எல்லாமே இப்போ பணத்தை ரிலேட் பண்ணி தான் இருக்குது. இப்போ இந்த கிருஷ்ணமூர்த்தியும் பார்த்தீங்கன்னா பணத்துக்காக தான் வந்து இவ்வளோ பேசியிருப்பாப்புல, இந்த மாதிரி அசிங்கமாக பேசியிருப்பாப்புல. இப்போ இந்த ஆள் இப்போ மன்னிப்பு கேட்டார் அப்படின்றனால வாய் முட்டு இருப்பாருன்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. திரும்பி வாயத்தை வந்து அப்படி தான் பேசுவாப்புல. இது ஒரு மதத்தை பேசிட்டனால பேசுகிறாரு, பயம். ஆனால் மேலிடத்துலேருந்து அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டும் கிடைக்கிறனால அந்த ஆள் இன்னும் பேச தான் செய்வாப்புல. எனியோ, இந்த மாதிரி ஒரு சமூக கட்டுப்பாட்டில் தான் நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கோம் அப்படின்றது இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி வந்ததுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது. இப்போ ஒருவேளை தளபதி அவர்களுக்கு இந்த அரசியலுக்குள்ளே வராமல் இன்னும் படத்தில் மட்டுமே நடிச்சிட்டு இருந்தாருன்னா நமக்கு அரசியல் புரிதலும் இருந்திருக்காது. நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இன்னும் வேறு ஏதாவது தலைவர்கள் பின்னாடி கோஷம் போட்டுக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு அவங்களுக்கு கொடியை பிடிச்சிக்கிட்டு போயிருந்துருப்பாங்க. நல்ல வழியில் இளைஞர்களை கொண்டு போகிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக தளபதி வந்தது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் மற்றவங்க பார்த்தாலும் அவங்களுக்கு வைத்தறிச்சல், ஏன்னா வந்தது அவங்களுக்கு தானே ஆப்பு அப்படின்ற ஒரு வைத்தறிச்சலும் இருக்கும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.